check. Hello. Hello, check. Hello. Hello, check. Hello. மாற்றி போட்டிங்களா? சரி, சரி விட. இல்லை இல்லை, மாற்றிக்கலாம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணக்கூடாதா? நான் மாற்றினேன். ஓடுறோம் அது ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளோதான், கீழே இருந்து போ. சரி பார்த்துருவேன். Hello, check. Hello. ஸ்டார்ட் பண்ணிடுறேண்ணா. ஹலோ, செக். ஹலோ, கூடிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மாபெரும் தயவு நிமித்தமாக நாம் இந்த நாளில் ஒன்று கூடி அவருடைய மகத்துவமுள்ள சத்திய பாடத்தை கேட்பதற்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பெற்ற அப்பத்தையும் இரத்தத்தையும் நம்ம தியானம் செய்யும்படியாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நம்ம அன்பின் பரலோக தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். இப்போது கூட மனைவி என்ற ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 76, தொழுகிறோம் எங்கள் பிதாவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மனுஷர் ஒருவரும் கண்டிராதவர், இனிமேலும் காண கூடாதவர். மனுஷர் ஒருவரும் கண்டிராதவர், இனிமேலும் காண கூடாதவர்.
இம்மை வாழ்வில் கிருபை தருபவர் தந்தையே இதோ சரணம் சரணம். இம்மை வாழ்வில் கிருபை தருபவர் தந்தையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கேருபீன்கள் சேராபீன்கள் சேர்ந்தும் கோடா கோடி தூதர்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் சேர்ந்தும் கோடா கோடி தூதர்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் எனவே பாடி போற்றுவார் சரணம் சரணம். பரிசுத்தர் பரிசுத்தர் எனவே பாடி போற்றுவார் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் என்றுமே நீதியானவர். என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் என்றுமே நீதியானவர். என்றும் அன்பே உருவானவர் என்றென்றுமே சரணம் சரணம். என்றும் அன்பே உருவானவர் என்றென்றுமே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய். மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய். மன்னனோடு கூட இணைந்து ஆர்ப்பரிப்பேன் சரணம் சரணம். மன்னனோடு கூட இணைந்து ஆர்ப்பரிப்பேன் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. இன்றுக்குரிய காலை பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் அன்போடு அழைக்கிறோம். பரலோக மன்னா இந்த கூடைக்கு ஆரம்பமாக ஜபம் செய்ய மாட்டேங்க நம்ம அன்பு சகோதரர் போஸ்கர் அன்போடு அழைக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா அன்பு தகப்பனே, ஒரு வருட காலமாக எங்களை அருமையாய் போஷித்து எந்த குறைவும் இல்லாத கண்மணி போல் காத்து மட்டுமாய் வழிநடத்தி வந்து இதோ இந்த ஒரு நாளில் விசேஷமாக தகப்பனே உம்முடைய குமாரனுடைய நினைவு கூடுதலை அனுசரிப்பதற்கு இந்த ஒரு ஆயத்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக மஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பு தகப்பனே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உம்முடைய மகன் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்ணோக்கி பார்த்து தகப்பனே எங்களை தயவாய் நடத்திப்படி வேண்டுகிறோம். இந்த ஒரு நாளிலும் விசேஷமாக ஒவ்வொரு செக்ஷனையும் ஆசீர்வதித்து எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி வேண்டுகிறோம். தகப்பனே உம்முடைய அன்பிலே நாங்கள் இன்று நாள் முழுவதும் தகப்பனே கடந்து செல்ல நீர் பாராட்டும்படி வேண்டுகிறோம். உம்முடைய அன்பை தகப்பனே ஒருபோதும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து இப்படியாக இந்த ஒரு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நடித்தர வேண்டுகிறோம், கெஞ்சுகிறோம். யாவும் உடைய மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றுக்குரிய காலை பரலோகமான வாசிக்கும்படி நம்ம அன்பு சகோதரர் பூபாலன் அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் உட்காரலாம். இன்றைய நாளுக்கு பரலோகம் பண்ணா ஏப்ரல் 11 ரோமர் 13:13. களியாட்டும் வெறியும் பேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க வேண்டும்.
சிலர் ஆசையிலும் பணம் சேர்ப்பதிலும் எப்போதும் மதிமயங்கி இருப்பார்கள். சிலர் வியாபாரத்திலும், சிலர் ஆடை அணிவதிலும், சிலர் இச்சையிலும் கலையிலும் எச்சை உள்ளவர்களாக இக்காரியங்களில் மயங்கி இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து வரும் புதிய காலங்களை அறிந்தவர்கள் இந்த நாட்களில் தேவ ஊழியம் எவ்விதம் செய்யப்பட வேண்டும் என்பதையே தங்கள் இருதயங்கள் ஆர்வத்துடன் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மதிமயங்கி உலக வழிகளில் ஈடுபட்டிருக்கும் இக்காலங்களில் நாம் விழிப்புணர்வாக இருந்து வருகிறோம். இனி வரும் காலங்களை நாம் காண்பது போல அவர்கள் காண்பதில்லை. ஏனென்றால் நாம் விழித்திருப்பது போல அவர் விழித்திருப்பதில்லை. ஆதார வசனம் அப்படியா? ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:5-8 வராதா? 1 தெசலோனிக்கேயர் 5:5 முதல், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போது கூட நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நாளில் கூடிய துதியின் தலைப்பு நீங்காத பாத்திரத்தின் தன்மை. நீங்காத பாத்திரத்தின் தன்மை என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜு வந்து நமக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய சத்திய காரியங்களை, சத்திய வசனங்களை நாம் தியானிப்பதற்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக கூட கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக்கொள்ளலாம். விசேஷத்த வண்ணமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் இன்றைய தினத்திலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய ராபோஜனம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று எண்ணப்படுகிற அப்பம் மற்றும் அவருடைய இரத்தம் என்று எண்ணப்படுகிற திராட்சை ரசத்திலே பங்கு கொள்வதற்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ தேவன் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தில் நாம் பங்கடைவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னோன்னமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பாடம் ஒரு சின்ன பாடம் தான். மேபி இந்த ஒரு பாடத்தினுடைய அநேக காரியங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், டிஸ்கஷனில் கூட நம்ம பாயிண்ட்ஸ் இருந்திருக்கோம். அதே சமயத்தில் இன்னும் கூட நம்மளுடைய அன்பு சகோதரர் 7ஆம் தூதன் எழுதின காரியங்களை நம்ம அவருடைய எக்ஸ்பேண்டபிள் கமெண்ட்ரிஸில் இருக்கிற விஷயங்களும், ஸோ சில வார்த்தைகளுடைய வரையறை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம கவனிக்கலாம். நீங்காத பாத்திரத்தின் தன்மை இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு. நேச்சர் ஆஃப் த கப் தட் டிட் நாட் பாஸ். ஸோ அப்போது நீங்காத ஒரு பாத்திரம், அந்த ஒரு பாத்திரத்தினுடைய தன்மை. ஸோ நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா நாம் அதாவது கடந்த மாதமாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆண்டவராகிய அந்த ஒரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வச்ச அந்த ஒரு புதிய நியமனம், அதில் 2 அடையாளங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சை ரசம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திராட்சை ரசம் இருக்கிற அந்த ஒரு பாத்திரத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கோம் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்காத ஒரு பாத்திரம், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது, அவனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே அகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கெட்சமனே தோட்டத்தில் இருக்கிற அனுபவங்கள், அநேக அனுபவங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின கட்டுரைகளில் அநேக கட்டுரைகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை பற்றி எழுதியிருக்காங்க. அவர் எப்படி இந்த ஒரு கெட்சமனே தோட்டத்தில் எப்படி வியாகுலப்பட்டார், எப்படி கஷ்டங்களை அனுபவித்தார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பார்க்குறார், என்ன ஒரு யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபம் அந்த இடத்துல நம்ம சற்று கவனிக்கிறோம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த இடத்துல ஒரு பயம் வந்துடுச்சு. எதை குறித்து ஒரு பயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பாத்திரத்தை குறித்து தானே ஒரு பயம், இல்லைங்களா? ஸோ கெட்சமனே தோட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோம். இந்த பயம் ஏன் வந்தது இவருக்கு? மரணத்தை குறித்து பயந்தாரா, இல்லை சிலுவை காரியத்தை குறித்து, சிலுவையில் மரிக்க போகிற விஷயங்களை குறித்து அவர் பயந்தாரா, இல்லை அவர் மரணம் அவர் படப்போகிற பாடுகளிலிருந்து அநேக கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து அவர் பயந்தாரா? அப்போ எதற்காக அவர் பயந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம். பாத்திரத்தை குறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பயப்படுறான் நம்முடைய ஆண்டவர் ஐஸ், இல்லைங்களா? ஸோ இதற்காக தான் இந்த கெட்சமனே தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் 3 டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் செய்கிறார், இல்லைங்களா? லெட் திஸ் கப் பாஸ் ஃப்ரம் மீ, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு பாத்திரம் அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன, நேற்று கூட பிரதர் ஒரு பாடத்தில் கூட எடுத்தாங்க பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். பாடுகள், அனுபவங்கள், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் பேப்டிசம் எடுத்து தன்னை அர்ப்பணித்து அவர் அந்த ஒரு வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம் அநேக அனுபவங்கள் இருக்குதான், இல்லைங்களா? அந்த 3 வருஷ காலங்களில் அவருக்கு இருந்த அனுபவங்கள் அநேகம். ஆனால் இந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அவர் யோசிக்கும் பொழுது கூட எந்த மாதிரியான அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஆர் யூ ஏபிள் அப்படின்ற ரீப்ரிண்டில் படிச்சிருப்போம், இல்லைங்களா? உங்களால் கூடுமா? ஸோ நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, அவங்களுக்கு சொல்லுவார், இல்லைங்களா? அந்த 2 பேர்கிட்ட அந்த ஸ்திரீயானவள் கேட்கும்பொழுது, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா? அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள், இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2 பேர் இருக்காங்கள்ல, இவங்க யாரை தான் அடையாளப்படுத்துகிறாங்க? நம்மளை தான். அப்போ திருச்சபையின் பிள்ளைகளை மாத்திரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடையாளப்படுத்துகிறாங்க. இதே இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல உங்களால் கூடும் அப்படின்னு சொன்னாரா? அவங்க தான் கூடுமான்னு கேட்குறாங்க. அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுற ஒரு விஷயம் நல்லா சற்று கவனிக்கலாம், இல்லைங்களா? அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இதில் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள், சரிங்களா? அப்படின்னா இவங்க தானே சொல்லியிருக்காங்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் முடியும், எங்களால் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண முடியும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அது உங்களுக்கு தெரியாது, இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சினாரியோவில் இது உங்களால் செய்ய முடியும், இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அடுத்த வசனத்திலே பதில் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்
உங்களால் முடியும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போது பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் நினைக்கிற மாதிரி அனுபவங்கள் மாத்திரம் இல்லை இல்லைங்களா? அது எப்படிப்பட்டதான அனுபவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, கடைசி அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக அனுபவங்களில் அந்த கெட்சமனே தோட்டத்திலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் இல்லைங்களா? அந்த லாஸ்ட் டைம் அனுபவங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த கடைசி நேரத்தில் இருக்கிற அனுபவங்கள் எத்தன்மை உடையது, எப்படிப்பட்டது ஒரு காரியம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ஒரு பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நம்மளால பானம் பண்ண முடியும். ஏன்னா அந்த பாத்திரத்தில் நமக்கு பங்கு இருக்குது இல்லைங்களா? அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு ஈவன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு மனசில் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு வலி, ஒரு கஷ்டம், ஒரு பயம் இல்லைங்களா, ஒரு திகில் ஏன் வந்துச்சு? மறுபடியும் அந்த பாத்திரம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்ததுனால கேள்வியின் அடிப்படையில் தான் பாடம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். போயிடுமோ? அவமானத்தின் பாத்திரம் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா இல்லைங்களா? ஸோ கடைசி காலத்தில் அவருடைய பாத்திரம் அந்த அனுபவங்கள் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லைங்களா? ஸோ ஒரு வார்த்தை நம்ம கூட சேர்த்துக்கலாம், அந்த அவமானத்தினுடைய பாத்திரம். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் என்ன தெரியுங்களா, அவர் மரிப்பார்னு அவருக்கு தெரியும், கண்டிப்பாக ரேன்சம் கொடுப்பார் அவருக்கு தெரியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு தேவன் மேலே அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்பிக்கையும் கூட, அவருக்கு பரிசுத்தாவியும் ஸோ ஒரு பலனாக உறுதுணையாக இருந்ததை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் ஏற்படுத்துகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, he questioned that necessary of the public scorn and contempt as a criminal. ஸோ இந்த ஒரு பாத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை பற்றியெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இது எப்படிப்பட்டதான ஒரு பாத்திரம் அப்படின்னா, ஆஸ் ஏ கிரிமினல், ஒரு குற்றவாளியாக பொது ஜனங்களால் அவமதிக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒரு குற்றவாளி போல இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரை கஷ்டப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அனுபவிக்கணும். இது அதாவது அன்பானவர்களே, ஈவன் 3 வருஷ காலம் மாத்திரம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அவர் ஆண்டவரை பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு. 3 வருஷ காலத்துலேயும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு இல்லைங்களா? ஸோ அப்போ 3 வருஷ காலத்தில் தேவனுக்கு விரோதமாக எங்கேயாவது பேசியிருப்பாரா? இல்லை வேத வசனங்களுக்கு விரோதமாக எங்கேயாவது பேசியிருப்பாரா? இல்லை. அப்போ தேவதூஷணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவதூஷணம் பண்ணிட்டார் இவரை சிலுவையில் அடிக்கணும். இதுக்கு இவர் எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இவருடைய மரணம் ஒரு விஷயம், அதை ஒரு நிறைவேற்றணும். அந்த அனுபவங்களில் இணைக்கப்பட்ட அந்த ஒரு பாத்திரம் இல்லைங்களா? ஸோ அந்த பாத்திரம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே அவமானங்கள் நிறைந்த பாத்திரம் இல்லைங்களா? இதை இவர் சொல்லப்போனால் இவர் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஸோ பொதுவான ஒரு இடத்துல பப்ளிக் காண விசாரிக்கிறது இல்லைங்களா, இதை எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குற்றவாளி போல் இவரை நிற்க வச்சு இவரை விசாரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். ஏன்? இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனோடு இருந்தார். அதே சமயத்தில் மனுக்குலத்தை, அதாவது மனுஷனை படைத்து மனுக்குலம் அதுக்கப்புறம் பாவத்தில் விழுந்து இந்த மனுக்குலத்தை மீட்டு எடுப்பதற்கு ஒரு விஷயம் செய்யணும், நீதியின் அடிப்படையில். அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நீதி, ஜீவனுக்கு ஜீவன்,
அப்போ ஆதாமுக்காக என்ன பண்ணோம்? அவர் மறிக்கணும், அவ்வளோதான் இல்லைங்களா? ஆனால் ஆதாமுக்காக மறிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதில் ரொம்ப கிளியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும் தான். ஆனால் ஒரு 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 பொதுவான ஒரு விஷயத்தில் உட்கார்ந்து இவரை அவமதித்து இவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்ப்போம் இல்லைங்களா? அவருக்கு இருந்த அந்த ஒரு அதாவது விசாரணைகள் 6 ட்ரையல்ஸு இந்த வருஷம் நம்ம பார்க்கல, ஆனால் நம்ம சப்ஜெக்ட் கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு குற்றவாளியாக ஒரு அவமதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கல உண்மையாகவே இல்லைங்களா? பாருங்களேன், இதை வந்து பிரதர் ரசல் அவர்கள் லெட் திஸ் கப் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பார். நாட் த கப் ஆஃப் டெத்து, இது ஒரு மரணமா அப்படின்ற ஒரு பாத்திரம் கிடையாது. விச் அவர் லார்ட் எக்ஸ்பெக்டட் டு ட்ரிங்க். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதில் பாத்திரத்தில் பானம் பண்ணணும், அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குதான். பட் த பெக்யூலியர் டெத் ஆஃப் ஷேம் அண்டு இக்னோமினி. அப்போது அந்த ஒரு டெத்து எப்படிப்பட்டதுன்னா சாதாரணமான டெத்து கிடையாது. கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆதாமுக்கு நிகர ஒரு மரணம் தானே இருக்கணும், அவ்வளோதான். ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ், அவ்வளோ போதும். அப்படி பண்ணாலே என்ன நடக்கும், மனுக்குலத்தை மீட்டுடலாம். அதான் தேவனுடைய நீதி சொல்லப்போனால் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல டெத் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் பெக்யூலியர் டெத் அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவருடைய மரணம் எப்படிப்பட்டதான ஒரு மரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெக்யூலியர் டெத் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷேம் அண்ட் இக்னோ மினி. அப்போ ஷேம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு தெரியும்ல, ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது ஃபீல் பண்ணியிருப்போம் நாம் இல்லைங்களா? ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வித்தியாசமான ஒரு ஒரு அழுத்தத்துக்குள்ளே என்ன பண்ணுது கொண்டு போகும். அதை அந்த ஒரு கில்ட்டியை விட்டுட்டு வெளியே வர முடியாது நம்மளை அவ்வளோ சீக்கிரம். ஒரு ஷேம், ஏ பர்சனல் ஃபீலிங் ஆஃப் த கில்ட் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ஷேம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு எதிர்பார்த்தது தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ரெண்டாவது இக்னோமினி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பப்ளிக் டிஸ்கிரேஸ். ஸோ இவர் பப்ளிக்காக பொதுவான இடத்துல வைத்து என்ன பண்ணப்படணும்னா எக்ஸ்டர்னலி இல்லைங்களா, வெளியில் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பப்ளிக் டிஸ்கிரேஸ் பண்ணணும், இவரை அவமதிக்கணும், பொதுவான இடங்களில் வைத்து அவமதிக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்ப்போமே, இந்த ஒரு பாத்திரம் தானே. இப்போ தான் என்ன பண்ணலான்னா வசனத்தை கூட நம்ம முன்னாடி படித்த மாதிரி இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய அவமானங்கள் நிறைந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்ட்டேக் செட் அப்பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பங்கு உண்டு. இந்த பாத்திரம் நாமன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பங்கு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இல்லைங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வி எழுப்பிட்டேன், ஒன்று நம்ம சிந்திக்கலாம். அப்போ நீங்காத பாத்திரத்தினுடைய தன்மைகள். அப்போ இப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு நிஜமாக இருக்குன்றது தெரியும் இல்லைங்களா? அதனால தான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னு அதை பேசுகிறாரு. நான் பானம் பண்ண போகிற அந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியும், அவருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னெல்லாம் அவருக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இந்த நீங்காத பாத்திரத்தினுடைய தன்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட அவமானங்கள் நீங்கக்கூடாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும். அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் இல்லைங்களா? அதுதான் என்ன நீங்காத பாத்திரத்தினுடைய தன்மை. ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரணும். அவரே நினச்சாலே என்ன பண்ண முடியாதுன்னா அதை டெலீட் பண்ண முடியாது அவர் மைண்ட்லேருந்து, கண்டிப்பாக நடக்கணும். ஓகேங்களா? இப்படி பார்க்கும் பொழுது அநேக தன்மைகளை நேச்சர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு விஷயத்திலிருந்து. ஓகேங்களா? ஒன்று நம்ம சிந்திப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தில் யாருமே இல்லாமல் தனியாக பானம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? பாத்திரத்தில் தனியாக இவர் கூட யாருமாவது இருந்தாங்களா அந்த டைமில்? இப்போ பாத்திரம் அப்படின்றது நமக்கு தெரியும். பாருங்களேன், மேல் வீட்டறையில் அந்த ஒரு புதிய நியமனம் ஏற்பாடு செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா, இவர் யூதாஸால் காட்டி கொடுக்கப்படணும். ஸோ கண்டிப்பாக எங்கே போயிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கெட்சமனே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஜெபம் பண்ணுறார். ரொம்ப கஷ்டமான ஒரு ஜெபம் தான் அது. ஸோ அந்த டைமில் தான் அந்த பாத்திரமானது அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது, அவர் மறிக்கிற வரைக்கும், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தில் தனியாக பானம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னா என்ன? தனியாக அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஹாவ் டு ட்ரிங்க், இல்லைங்களா? அவர் அதை பானம் பண்ணணும், அதை குடிக்கணும். இதுதான் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருத்தரும் இல்லை. அப்படியே என்ன பண்ணலாம், நாம் இந்த ஒரு பாத்திரத்தின் தன்மையை அப்படியே நமக்கு எடுத்து பொறுத்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம கிளியராக ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். தனியாக கூட யாருமே இல்லை, அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். இது எக்ஸாக்டாக கெட்சமனேவில் தான் நிறைவேறியது. ஓகேங்களா? கிளியராக அந்த இடத்துல நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்தது இல்லை, இல்லைங்களா? ஸோ அடுத்த வசனம் கூட மார்க்கு 14:40 வாசிக்கும் பொழுது, அவர் திரும்பி வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார், இல்லைங்களா? ஸோ அப்போ தனியாக தான் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறாரு. திரும்பி வந்து பார்க்குறப்போ இவங்க என்ன பண்ணலை, இவங்க அவருக்காக கொஞ்சமாவது என்ன பண்ணலாம், விழித்திருக்கலாம்ல, கொஞ்சமாவது ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஏதோ ஒரு ஆறுதலுக்காக என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யலாம் இல்லையா? எதுவுமே செய்யாமல் அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரைமயக்கம் அடைந்திருந்தபடினால தங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று திடீர்னு எழுப்பிவிட்டால் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்க. ஸோ அப்படின்னா தனியாக அவர் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டியது இருந்தது. அவர் மறுபடியும் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்துட்டு இவங்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க எனக்காக அப்படின்னு கேட்கணும்? ஒரு கேள்வி எழும்புதில்லை. ஏன்? when he returned, ரொம்ப அருமையான பாயிண்ட் பிரதர் இடத்துல கோட் பண்ணுறாங்க. ஏன், எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஜெபம் கூடாத எனக்காக? என்ன சிஸ்டர்? அது ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இது ஒரு பலவீனத்தினுடைய அடையாளமா? ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் பாருங்களேன். இட் வாஸ் நோ சைன் ஆஃப் வீக்னஸ் தட் ஹி தஸ் கிரேவ்டு ஹியூமன் சிம்பத்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு பலகீனத்தினால, ஒரு வீக்னஸ்னால நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து கேட்கல, இல்லைங்களா? ஸோ அவருக்கு தெரியும் என்னென்னா அவருடைய மனசில் இருக்குல்ல, மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸு,
அவருடைய உணர்வுகள், அதாவது அந்த பாத்திரத்தினுடைய நிலையை குறித்து, அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை குறித்து கெட்செமனே தோட்டத்தில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக அவருக்கு தெரிய வருது தான். ஆனால் அந்த டைமில் அவர் இருக்கும்பொழுது அவருக்கு இருதயத்தில் இருந்த அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, ஃபீலிங்ஸ், அது கூட யாரும் என்ன பண்ணல. ஒரு 3 பேர் உள்ளே இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கூட என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையே, இல்லைங்களா? நான் இப்படி கஷ்டப்பட போகிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தில் நான் அனுபவித்து தான் ஆகணும், அது சொல்கிறது கூட யாரும் இல்லை இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ அதாவது யாராவது ஒரு வேளை இப்படி ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறப்போ இது என்ன கஷ்டம் அப்படின்னு வந்து யாராவது கேட்டால் எப்படி இருக்கும்? இது என்னங்க கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இல்லைங்களா? ஸோ நம்ம கஷ்டப்படுவதை உணர்ந்து கொள்கிறவர்கள் யாராவது இருக்காங்களா? அதனால் அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து சிலர் ஃபீல் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கும்ல, இல்லைங்களா? ஏதோ ஒரு நமக்கு மனசில் ஏதோ ஒரு 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 விஷயம், ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், இல்லைங்களா? ஸோ அப்படி கூட இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மன உணர்வுகளை கூட புரிஞ்சு கொள்வதற்கு ஒருத்தருமே கிடையாது, இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள் வழியாக அவர் நடந்து போனால் கூட, எந்த வழியில் இவன் சொல்லப்போனால், ஒரு வேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தான் செய்யணும்? அவர் எப்படி நடந்து போயிருக்கிறோம் அப்படி நடக்கணும், இல்லைங்களா? ஸோ அவர் நடந்த பாதையில் நம்ம சரியாக ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்டு எடுத்து வச்சு போனால் மட்டும்தான் அவருடைய ஃபீலிங்ஸு, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், இல்லைங்களா? ஸோ அப்படி அவருடைய உணர்வுகளை கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தூங்கிட்டாங்க. அவருக்காக பரிதபிக்கிறது கூட ஒருத்தரும் கிடையாது. ஸோ தனிமையில் என்ன பண்ணுறாருன்னா ஏசு கிறிஸ்து இருக்காங்க, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும்ல. பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டார் அவர் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. தனிமையிலே அவர் மட்டும்தான் என்ன பண்ணார், கஷ்டப்பட்டார். அப்போ ஆவினால் ஜனிப்பிக்கிட்ட ஜனங்கள் நம்ம கூட இருக்காங்கல்ல, அப்போ தனிமையில் இந்த மாதிரி அனுபவம் நமக்கு வருமா? அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தில் தனிமை அப்படின்ற ஒரு பாத்திரத்தை அனுபவித்தார் அப்படின்னா அந்த ஒரு பாத்திரம் கண்டிப்பாக 1,44,000 பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும், இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கெட்செமனேவுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ கெட்செமனேவுடைய அனுபவங்கள் இந்த திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கணும், இல்லைன்னா கிடையாது, இல்லைங்களா? ஸோ அப்போ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம கூடவே இருக்காங்க. அப்போ தனிமையில் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். தனிமையில் நாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நம்ம சகோதர சகோதரிகளோடு இருக்கோம், அப்போ தனிமையில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் பங்குள்ளணும், இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் நடக்கும். அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குடிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக அந்த ஒரு காரியத்தின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்து வரணும். சகோதர சகோதரி இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, கூடவே இருந்தாலும் கூட தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இருதயத்திலிருந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, இல்லைங்களா? ஈவன் அவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு, கூடவே தானே இருக்காங்க, ஆனால் தூரத்தில் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, இல்லைங்களா? ஆனால் நம்ம அன்பு சகோதர சகோதரிகள் கூட இருந்தாலும் சில காரியங்களில் சில சினாரியோஸில் இந்த தனிமைப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும்.
ஸோ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அப்படியே அந்த ஒரு பாத்திரத்துலேருந்து அதை குடித்தாரோ அதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இதை நம்ம அதாவது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கண்டிப்பாக நாம் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிருப்போம், போகாத இருந்திருக்க மாட்டோம், இல்லைங்களா? ஸோ அப்படி ஒரு கேள்வியை வைக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு மைண்டு நமக்குள்ளே வந்துடும், இல்லைங்களா? ஸோ அன்பானவர்களே, அப்போது மொதல் பாயிண்ட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பிரதர் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் கொடுத்த அந்த ஒரு பொறுப்புகள், தேவன் கொடுத்த பொறுப்புகளை எப்படி இவர் நிறைவேற்றினார் அப்படின்னா துல்லியம் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், இல்லைங்களா? துல்லியம், ரொம்ப கரெக்டாக சொல்லுவோம்ல. இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஃபீட்டுங்க, இது எக்ஸாக்டாக 15 அடிங்க, ஏறக்குறையெல்லாம் கிடையாது, எக்ஸாக்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுபோல் கிளியராக தேவனுடைய வசனங்களை தெளிவாக புரிஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா, ஈவன்தோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் வாழணும், இவர் எப்படியெல்லாம் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு எடுக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்புகளை என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் செய்யணும், இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாத்திரமாக தான் இருந்துச்சு, இல்லைங்களா? ஸோ எப்படி இந்த ஒரு பாத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை வரைக்கும் அவர் அந்த ஒரு பாத்திரத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், அவருக்காக அது நியமிக்கப்பட்ட ஒன்று தான், இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட பாத்திரம்? கடுமையான பாத்திரம், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, இல்லைங்களா? கஷ்டம், வேதனை, ஈவன் நிறைய சரீரத்தில் அடிகள் கூட விழுந்துச்சு, இல்லைங்களா? ஆனால் இப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் கூட அவர் இருந்தாலும் அவர் என்னதான் செஞ்சாகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல துல்லியமாக தேவன் அவர் கொடுத்த பொறுப்புகளை செய்ய வேண்டியது இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவர் தீர்க்க தரிசனம், அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் அதை எடுத்துப்போம். ஒரு மூன்று வகையாக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். ஒன்று, அவருடைய பிறப்பை குறித்த நம்ம தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லைங்களா? ஸோ எப்படி நிறைவேறணும்? தாவீதின் குமாரன், அப்போ யாருடைய வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக பிறக்கணும்? தாவீதின் வழியில், அவருடைய லைஃப் அந்த லைஃப் லைனில் பிறக்கணும், இல்லைங்களா? சாலமன் வழியில் பிறக்கணுமா? ஏன் பிறக்கக்கூடாது? தேவன் கொடுத்துட்டார் கண்டிப்பாக. ஒரு வேளை இந்த ஒரு ராஜாங்கத்தில் உட்காந்துருக்கிற இவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எனக்கு விரோதமாக நடந்துட்டாங்கன்னா உங்களுடைய வழியில் யார் வர மாட்டாங்க? மேசியா வர மாட்டார். ஸோ அப்போ சாலமோன் எடுத்து போட்டு யார் வராங்கன்னு அந்த வழியில் யார் வராங்க? நாத்தான் வராங்க, இல்லைங்களா? நமக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அப்போது தாவீதுக்கு 2 கிளை இருக்குது, ஒரு கிளை சாலமோன், இன்னொரு கிளை நாத்தானுடைய வழியில் மரியாள் வராங்க. மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா பிறக்கிறார், இல்லைங்களா? இது யார் செய்யணும்? இந்த இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தீர்க்க தரிசனம் நிறைவேறு இருக்கு இல்லையா? இது யார் செய்யணும்? இயேசு கிறிஸ்து செய்யணுமா? இந்த தீர்க்க தரிசனத்தில் யார் தான் செய்யணும்? கண்டிப்பாக பிதாவை தேவனை செஞ்சாகணும், இல்லைங்களா? ஸோ பிறக்கிறாரு, அவருடைய வளர்ப்பு பரிபூர்ணமான அவருடைய வாழ்க்கை நல்லா வளர்ந்த ஒரு 30 வயசில் என்ன பண்ணுறாருன்னா வராங்க. பெத்லஹேமில் நம்ம பிறக்கிற காரியங்களெல்லாம் சிந்திக்கிறோம், இல்லைங்களா? அப்புறம் அவர் 3.5 வருஷ காலம், கண்டிப்பாக 3.5 வருஷம்தான் அவருடைய ஊழியத்தை செய்யணும். அது தீர்க்கதரிசனம் இருக்குல்ல, இல்லைங்களா? சிலுவையில் அவர் மரிக்கணும், அவர் அடக்கம் பண்ணப்படணும். ஈவன் அவர் எங்கே அடக்கம் பண்ணப்படணும்? அவருடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது, விழாவில் குத்துவாங்க, ஐஸ்வர்யவானுடைய இடத்துல அடக்கம் பண்ணப்படணும். இப்பேற்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலில் இயேசு கிறிஸ்து எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதில் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது தேவனை என்ன பண்ணுவார்? அதை ஹேண்டில் பண்ணிப்பார். இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் நம்முடைய தேவனே என்ன பண்ண. அப்போ ஒரு வகை தெரியுதா நமக்கு?
அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்களில் தேவனா என்ன பண்ணுவார் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவார் இல்லைங்களா. இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரி நீங்களே சொல்லுங்கள். நாம் தான் இதை கேட்டிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம கேட்காம கிடையாது. இதில் சில பாயிண்ட்ஸு வெவ்வேறு இடத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம அடிஷ்னலாக பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மெமரியல் சப்ஜெக்ட் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கேட்ட விஷயங்களை தான் கேட்போம். மறுபடியும் நம்மளை சீர்தூக்கி பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் மெமரியஸ். சரி சொல்லுங்கள், வேறு என்ன எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு? யூதர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெரி குட், ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு இல்லைங்களா. யூதர்கள் அப்படின்னா ரெண்டாவது ஒரு வகை நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அதில் இயேசு கிறிஸ்துவும் பங்கு இருக்குது, மற்றவர்களுக்கும் பங்கு இருக்குது. அதான் அந்த யூதர்கள் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ தன்னுடைய சொந்த ஜனங்களால் இவர் புறக்கணிக்கப்படணும் இல்லைங்களா. இவர் அடிக்கப்பட்டவராக துக்கம் நிறைந்தவராக போகணும். இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பிராண சிநேகிதன், இது நிறைவேறணும் இல்லை. இது எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லைங்களா. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேணும்னா இயேசு கிறிஸ்துவும் அதில் என்ன பண்ண அவருக்கு பங்கு இருக்குது. யாரும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு வேலை செய்யணும். யார்? யூதாஸ் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவர் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்படுறது, சீஷர்கள் எல்லாரும் ஓடி போகிறது. ஸோ இவர்களை பற்றின தீர்க்க தரிசனம், ஈவன் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனத்தில் கூட இவருக்கும் சிலதில் பங்கு இருக்குது, மற்றவர்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்ட்டு இல்லைங்களா. ஓகே, இது தேவையில்லை இல்லைங்களா. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது வகையில் பார்க்குறோம் சில தீர்க்க தரிசனங்களில் இவருக்கும் மற்றவர்களும் பங்கு இருக்குன்னு. மூன்றாவது வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது, அதில் வேறு யாரும் செய்ய முடியாது. என்னென்ன தீர்க்க தரிசனம் ஞாபகப்படுத்துங்க. தீர்க்க தரிசனம், வஸ்திரம் சீட்டு போடப்படுதல், ரைட். பாசான் தேசத்து அதோட எருதுகள் வராங்களே, வந்துட்டாங்களே எருதுகள். அப்போ அது ரெண்டாவது வகையிலே போயிடும். கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான். என்னென்ன தீர்க்க தரிசனங்களை அவர் மட்டுமே செய்யணும், வேறு யாரெல்லாம் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்யணும். அவர் வேலை ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்றது ஒரு ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றணும், ரைட்டு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நிழலும் பொருளும், ஓகே, நிழலும் பொருளும் வகையில் வருகிற தீர்க்க தரிசனம், ரைட்டு. வேறு தான் ஒருவரை நான் தனியாக இருந்தால் ஆலயம் விதிப்பேன். தனிமை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கான வசனம், அதை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். எஸ், ரைட்டு, கரெக்டு தான் நீங்கள் சொன்னது இல்லைங்களா. ஆனால் பர்டிகுலராக கிளியராக என்ன பண்ணலான்னா சில தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லலாம். என்ன தெரியுங்களா, இவர் பிறந்து வளர்ந்து 30 வயசில் பேப்டிசம் எடுத்துகிட்டு 40 நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த உபவாசத்துலேருந்து அநேக விஷயங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கிறாரு, அதுக்கப்புறம் கற்றுக்கிறாரு இல்லைங்களா. ஸோ இவர் வாயினால் ஓமைகளால் அவர் திறக்கும்பொழுது என்ன பண்ணுவார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஓமைகளாக தான் அவர் பேசுவார் அப்படின்ற தீர்க்க தரிசனம் முன்னாடியே இருக்குது. அது நிறைவேறணும் இல்லைங்களா. கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிறந்து தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு கலிலேயர்களுக்கு சென்று என்ன செய்யணும் அப்படின்னா ஊழித்து செய்யணும் அப்படின்ற ப்ராஃபஸி இருக்குது இல்லைங்களா. ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதை இவர் தான் படிக்கணும் இல்லைங்களா, இவரே படிக்கணும், இவரே தெரிஞ்சுக்கணும். ஸோ இவரே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து முடிக்கணும் இல்லைங்களா.
ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வீக சித்தத்திற்கு தன்னை வழிநடத்த வேண்டும். எந்த காரணமும் இவர் என்ன பண்ணுற முடியாது, சொல்ல முடியாது. அதை இவர் தான் நிறைவேற்றணும். ஒரு வேளை என்னென்ன தீர்க்கதரிசனங்களை இவரை பற்றி இவர் மட்டும் நிறைவேற்ற வேண்டிய தீர்க்கதரிசனங்களை பற்றி இருக்கோ அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த தீர்க்க தரிசனங்களில் அவருக்கு என்ன இருக்குது? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்பு இருக்குது, இல்லைங்களா? ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம், அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இது நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமில்ல, இல்லைங்களா? ஸோ அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பிரயத்தனமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. அப்போது இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து முன்னாடிய பயம், இல்லைங்களா? ஸோ அந்த ஜபத்திற்கு பிற்பாடு அவருக்கு அந்த விஷயம் கெத்செமனே தோட்டத்தில் முடிஞ்ச பிறகு அரெஸ்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, அரெஸ்ட் பண்ண போகிறாரு இல்லைங்களா? அரெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு டைமில் அவர் என்ன ஆகிட்டார்னா ரெடி ஆகிட்டார். ஓகே, இது நீங்கள் கொடுத்த பாத்திரம்னா நான் இதை என்ன பண்ணுறேன்பா, ஏற்றுக்கிறேன், இல்லைங்களா? நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க, நீங்களும் போக விடுங்க. சில தீர்க்கு தரிசனம் பாருங்க, ரொம்ப நல்ல தீர்க்கு தரிசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக எப்படி நடந்துச்சு, இல்லைங்களா? இதுவும் ஒரு தீர்க்கு தரிசனம் தான். அப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈவன் நம்ம சில வசனங்களை கூட படிப்போம் இல்லைங்களா, சகரியாவில் சில தீர்க்கு தரிசனங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், இன்னொரு விஷயம் மத்திய 26ஆம் அதிகாரத்தில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 51 முதல். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் செஞ்சிட்டேன் அப்படின்னா இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி நிறைவேறும்? ஏற்கனவே இது ஒரு பொதுவான ஒரு பர்டிகுலரான ஒரு தீர்க்க தரிசனம் பற்றி சொல்லலை. இப்படி நான் நடந்து நிறைவேறி முடிக்கணும், கண்டிப்பாக இந்த பாத்திரத்துக்குள்ளே போகணும், அது முன்னாடியே எனக்கு தெரியும் தான். பட் இப்படிப்பட்ட அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ இவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு காரியங்கள்லாம், இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக கெத்செமனே தோட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த படிகளில் செல்லும் பொழுது அவரை பற்றின எக்ஸாக்டாக இதை மாத்திரம் அவர் மட்டும் நிறைவேற்ற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றார். ஓகேங்களா? எதையுமே என்ன பண்ணல, அவர் விட்டு வச்ச மாதிரி நமக்கு தெரியல, இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு எழும்போம். நான் இப்பொழுதே என் பிதாவை வேண்டிக் கொண்டால், மல்கூஸ் காலத்தை வெட்டிட்டார் இல்லை, ஒரு வேளை எங்கள் அப்பாவை நான் ப்ரேயர் பண்ணேன்னா அப்பா கிட்ட அவர் என்ன பண்ணுவார், 12 லேகியனுக்கு அதிகமான தூதர் அனுப்பும். நமக்கு தெரியும் ஏன் 12 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க, இல்லைங்களா? கரெக்டு தானே, உண்மையா இல்லைங்களா? யார் யாரெல்லாம் இருந்தாங்க? சீஷர்கள் இருந்தாங்க. எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 11 மட்டும்தான் இருந்தாங்களா? இப்போ தான் யூதாஸ் காரியத்தை மொத்தம் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா காட்டி கொடுக்குறாரு. மொத்தம் 12 பேர் இருப்பார், இல்லைங்களா? ஸோ 12 சீஷர்கள்லாம் இருக்காங்க தான். ஆனால் இவரை யார் நெக்லெக்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதாஸை இன்னும் என்ன பண்ணல, நீ வேணாம்பா, நீ என்ன பண்ணிட்டு, நீ இப்படி வந்துட்டல, அந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து பண்ணலை, இல்லைங்களா? எப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்களேன், அதாவது ஒரு சீசன் ஒரு லேகியன். அப்போ ஒரு லேகியன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, 6000 இல்லைங்க. அப்போ ஒரு சீஷர்களுக்கு 6000 பேர், ஒரு சீசனுக்கு 6000 பேர் அப்படின்னா 12 பேருக்கு
இவ்வளோ பேரை கூட்டினா அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, வந்து உதவி செய்வாங்க. அப்போ யார் மேலேயும் இன்னும் அன்பு வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதாஸ் மேலேயும் இல்லைங்களா. யூதாஸ் இப்படி என்னையும் சேர்த்து இப்படி காட்டி கொடுத்தாலும் சரி, அவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப பாருங்களேன், இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியுமா இந்த ஒரு விஷயத்த? இல்லை ஒரு வேளை நம்ம செஞ்சுருப்போமா, இல்லை செய்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குமா? கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம் பாருங்களேன். இது எப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரம் இல்லைங்களா. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மனசு, அவருடைய மைண்டு நம்மளால் நிதானிக்கவே முடியல. நிஜமாக நம்மளுடைய இந்த ஒரு மாம்சத்தில் இருக்கிற அந்த ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு யோசிக்க முடியல உண்மையாக இல்லைங்களா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சாலும் டெம்பரவரி, அதாவது டெம்பரலாக தன்னுடைய அம்மா கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, பொறுப்பு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு யோவான்கிட்ட. இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் போகணுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவங்களில் போகும்பொழுது கூட இவருக்குன்னு நியமிக்க வைத்த அந்த பொறுப்பை இவரே என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது செஞ்சுட்டு வரார் இல்லைங்களா. ஸோ இதுதான். அப்படின்னா நமக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, இப்போ நம்மளுடைய பொறுப்பை பற்றி பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த பாத்திரம். அப்படின்னா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல இல்லைங்களா. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸு நீங்கள் தான் சொல்லணும். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சகோதர சகோதரிகளை பாதுகாக்கிறதுல கேரிங்க, வெரி குட், ஓகேங்களா. நமக்கு நிஜமாக ஒரு நல்ல பொறுப்பு தான். ஃபேமிலியில் நிறைய பொறுப்பு இருக்குது, வெரி குட். அப்புறம் அது டெம்பரலாக கூட இருக்கலாம், ஃபேமிலியில் ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம், ரைட்டு இல்லைங்களா. வேறு சீக்கிரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். இது நம்ம கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா. வெளிச்சன்றது என்ன, சத்தியம், வசனங்கள். ஸோ ரொம்ப அழகாக பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயத்தில், லைட் பியரஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ், பர்னிங் அண்டு ஷைனிங் லைட்ஸ், சிம்பத்தட்டிக் அண்ட் ஹெல்ப்ஃபுல் லைட்ஸ். என்ன ரொம்ப கிளியராக கொடுக்குறாரு பாருங்களேன். மற்றவர்களுடைய நலனுக்காக ஒளி வெளிச்சம் ஏந்தி செல்பவர்கள் இல்லைங்களா. ஸோ அவங்க எப்படிப்பட்ட விளக்குகளாக இருப்பாங்க அப்படின்னு 2 வார்த்தை கொடுக்குறாரு. அனுதாபமோ உதவி. அப்போ உதவின்றது ஒரு லைட்டு தானே, அனுதாபம் அப்படின்றது ஒரு லைட்டு தானே, வெளிச்சம் தானே இல்லைங்களா. ஸோ ஒரு வேளை நம்ம இந்த ஒரு, அதாவது நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். ஒரு பாயிண்ட்டு, ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் எப்படி நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது. ஸோ சிஸ்டர் சொன்னோன்னமாக கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. பாருங்களேன், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இஸ் தாட் டு பி ஒன் ஆஃப் தி வெரி பெஸ்ட் எய்ட்ஸ். அதாவது இதுதான் நிறைய உதவிகளில் ரொம்ப பெஸ்ட் ஹெல்ப் இல்லைங்களா. இது டு மெயின்டைனிங் த லைட் ஆஃப் தி ஸ்பிரிட். என்ன தெரியுங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் சத்திய ஒரு காரியங்களை, அந்த வெளிச்சங்களை தன்னுடைய இருதயத்திலே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை தெரியுங்களா. ஒன்று ஃபெலோஷிப். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இஃப் யூ நெக்லெக்ட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ப்ரேயர், அப்போ ப்ரேயர் ஒரு விஷயம் இல்லைங்களா, ஸ்டடி பண்ணுறது. அப்புறம் ஃபெலோஷிப் வித் த லார்ட் அண்ட் காட் இல்லைங்களா. ஸோ இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனோடு ஐக்கியம் கொள்வது, கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வது, சகோதர சகோதரர்கள் ஐக்கியம் கொள்வது, ப்ரேயர் பண்ணுறது, நம்மளுடைய செல்ஃப் ஸ்டடி, ஃபெலோஷிப் எல்லாமே என்ன பண்ணலான்னா சொல்லலாம் இல்லைங்களா. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, சாரம் மட்டும் போச்சுன்னா அது வேஸ்ட்டு. தெரியுமில்ல இதுக்கான விளக்கம் இல்லைங்களா. ஸோ இதில் நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யணும். வாசிக்கலாம் பாருங்கள் அடுத்த வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 நானே வாசிச்சிடுறேன். அதாவது முந்தின நடக்கை
ஆவிக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பழைய மனுஷன் இருக்கார் இல்லையா, அதை விட்டணும். உங்கள் உள்ளத்தினாலே புதிதான, அப்போ புதுசாக ஒரு மைண்டை உருவாக்குறது நம்மளுடைய பொறுப்பு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற ஸோ இப்படிப்பட்ட விஷயம். ஓகேங்களா, அடுத்தடுத்து நம்ம போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் இல்லைங்களா. புது சிருஷ்டியாய் வாழும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, டூயிங் ஜஸ்டிஸ், நீதியை செய்கிறது. அப்புறம் நமக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது, ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணுறது இல்லைங்களா. இப்படிப்பட்ட விஷயங்கள். அடுத்து மூன்றாவது ஒரு பாத்திரம், இப்படி அவர் கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும், துக்கமான ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் அவருக்கு இந்த ஒரு விஷயம் சர்ப்ரைஸ்டு எலிமெண்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா திடுக்கிட வைக்கும் அனுபவங்கள். அது இவர் எதிர்பார்க்காத இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் என்ன பண்ணியிருப்பார், என்ன பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா இவருக்கு நியமித்து வச்சுருந்தார். ஓகேங்களா, இல்லை என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தில் தனது மகனுக்கு இவைகள் தெரிய வேண்டாம் என்று மறைத்து வச்சுருந்தாருங்களாம். இது அதாவது என்னென்னா 33 வருஷ காலத்தில் இருக்கிற அனுபவங்கள். ஓகே, அந்த கடைசி அனுபவம் அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் இப்போ இவருக்கு வேணாம், தெரிய வேணாம். அவருக்கு நிஜமாக தெரியல, ஹி டசன்ட் நோ சம்திங். ரொம்ப கிளியராக சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காண்பிக்கிறாங்க. ஸோ அதாவது ரீப்ரிண்ட் நம்பர் 5551 அவர் தமது அபிமான 3 சீஷர்களை விட்டு செல்கையில் அவரது ஆத்மாவின் மீது சடுதியாய் வந்துட்டதான அழுத்தத்தினுடைய பாரத்தினை உணர்ந்தவராக, அவருடைய மனசில் வந்த அந்த ஒரு பாரம், அழுத்தம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் மீது வரவிருக்கின்றதான ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னதாக நான் இப்போது மரித்து விடுவேன் போன்றுள்ளது. ஆக்சுவலி இந்த இடத்துல பிரதர் ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாருல்ல. அதை எப்படி இயேசு கிறிஸ்து ஃபீல் பண்ணியிருக்கணும்னா, அதாவது விட்டால் என் ஜீவனே போயிடும் பழகுதே சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம். வார்த்தைகளை நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். அதாவது என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் மீது வரவிருக்கின்றதான ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னதாக நான் இப்பொழுதே மரித்து விடுவேன் போன்று உள்ளது. இதை இங்கிலீஷில் படித்து பார்த்தா ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் மிகவும் கலங்கினவராகவும் திகிலடைந்தவராகவும் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே இடம்பெறுகின்றதான வார்த்தைகளுக்கான கிரேக்க வார்த்தை உச்ச அளவிலான கலக்கம், எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிற அந்த ஒரு கலக்கம், திகில், தனிமை, நண்பரற்ற நிலை, ஒருவேளை ஓகே அவருடைய ஏக்கம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மை சோல் இஸ் எக்ஸீடிங் சாரோஃபுல் ஈவன் அன் டு டெத். ஐ ஃபீல், இப்போ தான் பிரதர் கமெண்ட்ரி செய்கிறார், ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ வுட் டை நவ். அதாவது இன்னும் இருக்கிற அந்த ஒரு பாத்திரத்தின் அனுபவத்துக்குள்ளே போகாத அளவுக்கு நான் என்ன பண்ணுறோம் பொழுது நான் மரித்து விடுவேன் போன்றுள்ளது எனக்கு அப்படின்னு ரொம்ப கிளியராக இங்கிலீஷில் பிரதர் எழுதியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ பாருங்கள் எப்படிப்பட்டதான ஒரு பாத்திரம். ஒரு வேளை இது இயேசு கிறிஸ்து முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, கேஷுவலாக ப்ரேயர் பண்ணியிருப்பார். இப்படி தான், சரிப்பா நான் இது சொல்லிட்டீங்களே, நான் இதை மட்டும் செஞ்சிடறேன்ப்பா போதும் இல்லைங்களா. ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருப்பார் பாருங்களேன். இது அவருக்கு தெரியக்கூடாது, தேவனுக்கு மாத்திரம் அவருடைய அனந்த ஞானத்தில் அவர் வச்சுருக்கார். ஸோ அதுதான் நம்முடைய அப்பா தேவதூஷணம் இல்லைங்களா. ஸோ இதில் குவைட் ப்ராபபிளி இந்த ஃபாதர்ஸ் விஸ்டம் அவருடைய ஞானத்தில் த லாஸ்ட் ஃபீச்சர், கடைசியாக இருக்கிற அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு இல்லைங்களா, வாஸ் கெப்ட் மோர் ஆர் லெஸ் ஹிடன். அந்த கடைசி பாத்திரம், கடைசியான ஒரு அனுபவம் இருக்குல்ல, இந்த ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அந்த கப்பு, அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பிரதர் எழுதுறாரு அப்படின்னா, த லாஸ்ட் ஃபீச்சர் வாஸ் கெப்ட் மோர் ஆர் லெஸ் ஹிடன் ஃப்ரம் அவர் டியர் ரெடிமர். நம்முடைய ரட்சகர்கிட்ட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சில இடங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பிரதர் எழுதியிருப்பாங்க,
சம்திங் ஹிடன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, சில காரியங்களை மறைச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்கும், மோர் ஆர் லெஸ் ஹிடன் அப்படின்னு. இங்கே பாருங்களேன், 551 சம் ஆஃப் த ஆப்போசிஷன் டு அவர் லார்ட் வாஸ் ஓப்பன் அண்ட் சம் ஆஃப் இட் வாஸ் ஹிடன். அவர் நிறைய விஷயங்கள் தெரியும் தான், பட் சில விஷயங்கள் தெரியாது இல்லைங்களா? ஸோ இதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை படிங்க பாப்போம் கொஞ்சம். ஆனால் தாம் இழிவுபடுத்தப்பட போகின்ற அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க நெருங்க விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்தபோது அவர் மிகவும் கூனி குறுகி, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று. போதும் சிஸ்டர். ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு பாத்திரமான அந்த ஒரு நிலை அவர் நிஜமாக அவருக்கு தெரியாது தான், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது தெரியாது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த இடத்துல ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட, அப்பா ஜீவனுக்கு ஜீவன் தான் நான் கொடுக்க வந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஏன் இப்பேற்பட்ட எனக்கு ஒரு அழுத்தம், ஏன் இப்பேற்பட்ட ஒரு மன வேதனை எனக்கு? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா யோசிக்கிறார். ஏன் அவருக்கு அந்த டைமில் என்ன ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது பயம், ஒரு 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 திடுக்குடு, ஒரு சர்ப்ரைஸ்டு ஒரு விஷயம், ஃபீலிங்ஸ். ஏன்பா ஏன்? எனக்கு நல்லா தெரியும்பா, எனக்கு நல்லா தெரியும் சொல்லுவோம்ல, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் அப்பா கிட்டே ரொம்ப அழகாக பேசுகிறார். எனக்கு நல்லா தெரியும்பா, ஜீவனுக்கு ஜீவன் அதான் உங்கள் நீதி, அந்த நீதியை மாத்திரம் நிறைவேற்றினா போதும்ல, அப்போ எல்லோரும் வந்துடுவாங்க இல்லையா? பரிபூர்ண ஜீவன் மறிச்சிட்டாருன்னா அவரை நான் மீட்டு எடுக்கணும், ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் நான் மறிச்சிட்டா போதும், எழுந்து வந்துடுவாங்க. அப்படியே யோசிச்சு அவர் மைண்டில் அப்படியே வருது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாருன்னா சிந்திக்கிறாரு. அப்போது அந்த பாத்திரத்தின் தன்மை கிளியராக என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சிட்டார். அடுத்தடுத்து தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இதை புரிந்து கொண்ட பவுல் ரொம்ப கிளியராக அவர் மறுரூபமாய் காணப்பட்டு, சாரி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அந்த ஷா போயிடுச்சிங்க அது கன்வெர்ட் பண்ணுறப்போ, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்து கீழ்ப்படிந்தார். இவர் எப்படி எழுதியிருக்கலாம் இந்த இடத்துல? மரண பரியந்தான் அவர் கீழ்ப்படிந்தவராக சொல்லியிருக்கலாம் இல்லை? பாருங்களேன், இவர் எப்படி புரிஞ்சிட்டு இருப்பார் பவுல்? கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். எப்படின்னா மரண பரியந்தம் சாகிற வரைக்கும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வந்து அதாவது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சற்று யோசித்து பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒருவேளை அவருக்கு இந்த இடத்துல மேபி தெரிஞ்சிருக்கலாம் பவுலுக்கு கூட, ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி இந்த டைமில் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணி படிச்சிருக்காரு, தாவீது எழுதின சங்கீதங்களை புஸ்தகங்களை படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தை அவர் தெரியாத போயிடுச்சா? நமக்கு கேள்வி வருது இல்லை, என் தேவனே ஏன்பா என்னை கைவிட்டீங்க? இது ஆல்ரெடி படிச்சிருக்கணும் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? படிக்காமல் இருந்திருப்பாரா? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் நீங்கள் ரொம்ப தூரத்தில் போயிட்டீங்க. ஏன்? அப்போ கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த 22ஆவது சங்கீதத்தை படிச்சிருக்கணும். ஆனாலும் தேவன் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவருக்கு இதை மறைச்சி தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப கிளியரான விஷயம், ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ 3ஆவது பாயிண்ட் என்ன? திடுக்கிடும் அனுபவங்கள், சர்ப்ரைஸ்டு ஒன், அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், இது நடக்கும். இந்த மாதிரியான அனுபவம் கண்டிப்பாக நம்ம அப்படியே தள்ளிவிடப்படுவோம், அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம போய் தான் வருவோம். இது ஒரு பெக்யூலியர் டெஸ்ட்டு, ஒரு நூதனமான சோதனைக்குள்ளே நம்ம போய் வரணும் கண்டிப்பாக அன்பான சகோதர சகோதரிகளே, ஓகேங்களா? இதை குறித்து கூட அதாவது நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியுடைய மன்னாவில் நம்ம படிச்சிருப்போம். ஒருவேளை நமக்கு இதுக்கு அதாவது நமக்கு சோதனை வருமில்ல, பரிசு வருமில்ல, அது முன்னாடியே நம்ம தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இல்லைங்களா? அதே தான் அதை பற்றி எதிர்பட்டு. ஸோ 4th பாயிண்ட் இஸ் பானம் பண்ணுதல். வழியிலே அவர் நதியில் குடிக்கிறது கிராஜுவலாக. எந்த ஒரு விஷயமும் ரொம்ப அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வித்தியாசமான ஒரு பார்வையில் பண்ணாமல் பொறுமையாக
கிராஜுவலாக நல்லா அழகாக என்ன பண்ணார்னா செஞ்சார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிற அனுபவங்களை அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா குடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பார்க்குறோம். ஸோ நேச்சர் ஆஃப் த கப் தட் டிட் நாட் பாஸ் ஃபாரஸ். நம்மிடத்திலிருந்து கூட கண்டிப்பாக இப்படிப்பட்டதான பாத்திரங்கள் கடந்து போகாது. நம்மளை மெருகேற்றுவதற்கு, நம்மளை சரி பண்ணுறதுக்கு நீங்காத இந்த சோதனைகள், நீங்காத இந்த பாத்திரம், அதான் நீங்காத இந்த அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்கும் இல்லைங்களா? அது கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியில் போயிடாது இல்லைங்களா? ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து அதை மேற்கொண்டாரோ அது அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம்பளும் சில நேரங்கள் அமைதியாக இருக்கணுமா, அமைதியாக இருப்போம். நம்முடைய வார்த்தைகள்னால் பேசுகிற வாயினால் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய நடக்கைகள் எப்படி இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அப்படின்னா இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ள நம்ம வந்திருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, பவுல் சொல்லுகிற வசனங்களை நம்ம இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ இல்லைங்களா? ஸோ நமக்கு நல்லா தெரியும் அவருடைய பாடுகளில் பங்கு இருக்குது அப்படின்னு. அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். யார் சரியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை இல்லைங்களா? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஸோ நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அப்போ தன்னைத்தானே யோசிக்கிற ஒரு விஷயம் இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நீங்காத பாத்திரத்தின் தன்மை, இப்போ நீங்காத அனுபவத்தினுடைய தன்மை. அப்படி எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நிறைய விஷயங்கள் அப்படின்றது என்ன, அந்த பாத்திரத்தை பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக அவருக்கு தெரியாது. ஏதோ விஷயங்கள் தெரியும், கண்டிப்பாக அந்த பாத்திரத்தில் போகணுன்னு தெரியும், எப்படி போகணுன்னு அவருக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அவருக்குன்னு இந்த பாத்திரங்கள் மட்டும் இருக்கா? இல்லை. அவருக்கு பாத்திரம்னா நம்ம இன்னும் நிறைய லிஸ்ட்டு போடலாம், இன்னும் ஒரு 4-5க்கு மேலே லிஸ்ட்டு போடலாம், கண்டிப்பாக போடலாம். எப்படி நம்ம இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், தனிமைப்படுத்தப்படுறது ஒரு பாத்திரம்னு பார்த்தோமா? ரெண்டாவது என்ன போச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மூணாவது சர்ப்ரைஸ்டு எக்ஸ்பீரியன்சஸ், திடுக்கிட வைக்கும் அனுபவங்கள். நாலாவது பானம் பண்ணுறது இல்லைங்களா? இன்னும் நிறைய பொறுப்புகள் அவருக்கு அந்த டைம் டியூரேஷனில், அந்த நைட்லேருந்து ஈவன் மறிக்கிற வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலான்னா லிஸ்ட்டு போட வேணாம், பட் நமக்கு தெரியும் என்னென்ன அனுபவங்கள். அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம மனசில் ரீகால் பண்ணி வச்சுக்கோம். பாருங்களேன், ஒரு பரிபூரண ஒரு மனிதர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அதாவது நம்ம மூளைக்கும் அவருடைய மூளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படி தெரியுங்களா? நம்ம நடந்து போகிறோம்னா முள் குத்திச்சு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லேட்டாக நம்ம மைண்டு சொல்லும், உனக்கு முள் குத்திச்சு கால்லேருந்து முள்ளை எடுன்னு. இயேசு கிறிஸ்து என்ன எப்படி சொல்ல தெரியுங்களா? அவ்வளோதான். இப்படி ஏன் அவருடைய சென்ஸ், அதாவது சொல்லும் இல்லைங்களா, அந்த புனர் உணர்வுகள், அந்த ஒரு வார்த்தை புலன் உணர்வுகள் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறவர் இமீடியட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பாருங்களேன். அப்படின்னா அவருக்கு என்ன கிடச்சிருக்கணும், கண்டிப்பாக இந்த ஒரு சோதனைக்குள்ளே இயேசு கிறிஸ்து போகும்பொழுது கூட பயங்கரமான அடி அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம ஈவன் அடிபட்டு கீழே விழுந்தால் கூட வலி நமக்கு உடனேலாம் தெரியாது. அவருக்கு எப்படி பர்ஃபெக்டான ஒரு மனுஷன், கண்டிப்பாக அவருக்கு இமீடியட்டாக வலி, அடிக்கும் பொழுது வலி இருக்கும், நல்லா தெரியும், அதை மைண்டில் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை, இவங்களை எல்லாம் கடந்து போயிட்டு 6 மணி நேரம் என்ன பண்ணோம், சிலுவையில் தொங்கணும். பாருங்களேன், நிஜமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம வருஷம் வருஷம் பார்த்தாலும் கூட நம்மளுடைய இந்த மாம்சீக சிந்தனைக்கு நம்மளால்
புரிந்து கொள்ளவே முடியல. எப்படி இவர் இப்படி ஒரு தெளிந்த புத்தியோட 6 மணி நேரமும் சிலுவையில் தொங்கியிருக்காரு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு, எப்படி நமக்கு தெரியல இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே விஷயத்துக்குள்ளே இதே கஷ்டங்களுக்குள்ளே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்து போகணும். தேவன் தாமே இக்காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமக்கு ஒரு அருமையான பாடத்தை நம்முடைய அன்பின் பரலோக தேவன் கொடுத்துருக்குறாங்க. பாடத்தினுடைய தலைப்பு நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம், நீங்காத பாத்திரத்தின் தன்மைகள். நீங்காத பாத்திரத்தின் தன்மைன்னு பார்க்கும்போது நமக்கு அநேக பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதில் சில விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தில் பானம் செய்யும்பொழுது பயந்துட்டார்னு நம்ம படிக்கிறோம். பயந்தார் தானே? திகில் பயம் வந்துச்சா வரலைங்களா? அவருக்கு வந்துச்சு. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, அன்றைக்கி சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து பயப்படுவாரா? அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கும் பயம் வந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி அவருக்கு தெரியும், என் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் நான் பானம் பண்ண இருப்பேனும்னு சொன்னவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது ஏன் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த பாத்திரம் என்னட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் அப்படின்னா பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பின் பரலோக தேவன் அவருடைய சர்வ ஞானத்தை பயன்படுத்தி அந்த பரிபூர்ணமான மனுஷன் இயேசுவுக்கு சில காரியம் வெளிப்படுத்தாமல் மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் மறிக்க போகிறன்னு ஒப்பு கொடுத்தார், பாடுபடுன்னு தெரியும். ஆனால் அந்த பாடுபடுறதுக்குள்ளே தேவன் அவருக்கு புதுசாக ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண ஆரம்பித்து பருகி கொண்டிருக்கும் பொழுது புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகுது. அதை பார்த்து திகில் அடைகிறாரு. என்ன பார்த்தோம்? அவமானப்படணும். நீ ஒரு குற்றவாளி சொல்லும் போது அந்த பரிபூர்ண மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எனக்கு வேண்டாம் அப்பா, எடுத்து போட முடியுமான்னு கேட்குறாரு. தெய்வத்தூர் சொல்லுவாங்க அதை நீ ஏற்றுக்கொள்ளணும்னு தேவன் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துன்றாங்க அது வேண்டாம் மறுக்கிறாங்க. அப்படின்னா குற்றவாளின்றதை யோசிச்சு பாருங்க. பரபாசை விடுதலை ஆக்கணுமா, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கணுமா? நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். அப்படின்னா இந்த அக்யூஸ்டை காட்டில் இந்த அக்யூஸ்ட் பெரியவர்ன்றதை காமிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்து அக்யூஸ்டா? அப்படின்னா ஒரு பரிபூர்ண மனுஷன் மூளை அதை கிரகித்து பார்க்கும்போது அந்த பாத்திரத்தினுடைய தன்மை அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, தேவன்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த பாத்திரம் மட்டும், இந்த அவமானம் மட்டும் எடுத்து போட முடியுமா? தேவன் ஓகேனாரா? வெரி சைலண்ட். அப்படின்னு அர்த்தம், இந்த சுச்சுவேஷனில் தேவன் அமைதியாக இருக்கிறாருன்னா இயேசு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது ஏன் சித்தத்தின்படி இல்லை, ஒவ்வொரு சித்தத்தின்படி ஆக கடவுள் தான் முழுமையாக ஒப்பு கொடுத்தான்ற பார்க்கணும் ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மறைக்கப்படாமல் இருந்துச்சுன்னா இந்த வசனம் வேண்டியது கிடையாது இல்லையா? எடுத்து போடும் கேட்கணும் மாயமலமாக ஆகிட்டுருக்கும். அப்போ அவருக்கு தெரியல. அது புதுசாக அனுபவத்துக்குள்ளே கடந்து போகும்போது ஓப்பன் ஆக்கப்படுறதை பார்த்தா அது மிரண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஷாக் ஆகி அந்த ரெக்வஸ்ட் வைக்கிறான்னு பார்க்குறோம். லாஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு, கல்வாரியில் போய்ட்டு இயேசு கிறிஸ்து பேசினார் இல்லையா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து எப்போ படிச்சிருப்பாங்க? சகோதரர் கேள்வி கேட்டார். அதை 40 நாள் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் படித்தது எல்லாம் தெரியல. அந்த வசனத்துக்குரிய யார் தான், நான் தான் அதுமாரி இருக்க போகிறேன், என் தேவனை கைவிட போகிறேன், நல்லா ஸ்டடி பண்ணியிருப்பார் இல்லையா? தேவ ஆவி பெற்றுக்கும் ஸ்டடி பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி அதை பேசியிருப்பார்? ஓகே நம்ம ஆவி பெற்றுக்கொண்டோம், 40 நாள் படிச்சுட்டோம், அந்த வசனம் யார் அடையாளப்படுத்துது? என்ன தான் அடையாளப்படுத்துது. ஓகே இப்போ நான் தொங்கிட்டு இருக்கேன், ஜீவனை கொடுக்க போகிறேன், அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒப்பிச்சிடலாம். என் தேவனே ஏன் கைவிட அப்படி பேசியிருப்பாரா? இல்லை. அது இயேசு கிறிஸ்துவோடைய மிக அழுத்தமான என்ன உள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது தேவ ஞானம் அது என்ன பண்ணுறாங்க, மறைச்சிருக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண தான் இயேசு கிறிஸ்து அப்படி தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ப்ராஃபிஸை மைண்டுக்கே வருது. எஸ் அங்கே படிச்சுமே அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போனா இந்த சுச்சுவேஷனை பேசுகிறாருன்னா யார் கை விட்டான்னு அர்த்தம், தேவனை கைவிட்டிருக்காரு. அதான் அந்த உச்சக்கட்டை வழி தாங்க முடியாமல் தான் ரியலாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. தவிர அங்கே படிச்சுட்டோமே நம்ம பேசாமல் தேவனுடைய ஞானம் எவ்வளோ அழகாக கையாண்டுருக்கு பாருங்கள். அவருக்கே தெரியல இது, ஆனால் படித்த விஷயங்கள் தான். இந்த பாயிண்ட்டை ஏன் நாங்கள் மத்தியில் வைக்கிறேன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடல் வரும் பட்சத்தில் தேவ சித்தை எதிர்க்க என்ன பண்ணணும், காத்துட்ருக்கணும். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எடுத்து போடுங்க, இது வேண்டாம் கதறாமல், இது தேவன் எனக்கு கொடுத்துருக்கான்ற ஒவ்வொரு புது சிருஷ்டினா பண்ணணும். உள் வாங்கும்பொழுது அது மிகப்பெரிய ஆசிரியத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு என்ன பார்க்க போகிறோம். ஆனால் இயேசுக்கு தலைமையில் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டார். நம்ம அப்படி பட போகிறோமா? சில சிச்சுவேஷன் கொடுக்கப்படும், ஆனாலும் நம்மை போல் பாட அனுப்பத்தை கர்த்தர் இயேசுவும் இருக்கிறாங்க,
உடன் அங்கங்கள் இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து எடுத்து தன்மைக்குள்ளே நம்ம அநேக பாடத்தை கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாடத்தை எடுத்து கொடுத்த அன்பு சகலும் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த கூடைக்கு நிறைவே நம்ம மனதில் என்று ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 91, அன்பு எத்தனை பெரிதையா என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா, ஏசையா அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. துரோகி நான் உண்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. அன்பு எத்தனை பெரிதையா, ஏசையா அன்பு பெரிதையா. இந்த ஒரு கூடைக்கு நிறைவு ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளை எடுக்கிறோம். தேவனே இந்த ஒரு பரிசுத்த நாளிலும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய பந்தியில் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தேவனே. அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பாத்திரத்தை குடித்து நாங்கள் அந்த தியானத்தை கேட்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே. அப்பா அந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நீர்தாமே ஒரு விஷயங்களை பரிசுத்த
பரிசுத்தப்படுத்துவீராக தேவனே. அப்பா உம்முடைய குமாரனை அப்பா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது கூட அவரை குத்தினவர்களுக்காக அவர் ஜெபித்தாரே, அவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக வேண்டிக் கொண்டது போல நாங்களும் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக ஏதேனும் பாவம் செய்திருந்தாலோ, ஏதேனும் புறம் பேசியிருந்தாலோ, ஏதேனும் குறை அப்பா கூறியிருந்தாலோ அவைகளை நீர்தாமே எங்களுக்கு மன்னித்து நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து உம்முடைய அந்த பந்தியில் பங்கு கொள்ள நீர்தாமே கிருபை தருவீராக தேவனே. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் எங்களால் பரிசுத்தமாக முடியாதப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர்தாமே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கொடுத்து எங்களிலே அப்பா எங்கள் மனம் புதிதாக தக்கிறதாக நீர்தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக தேவனே. தாவீது உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கூட அவர் வேண்டிக் கொண்ட அப்பா நீர் தாவீதுக்கு அருளிலே ஒரு சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் அவருக்கு புதுப்பித்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா உம்முடைய குமாரனந்த பந்தியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதியுள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர்தாமே பரிசுத்தப்படுத்துவதாக தேவனே. ஒரு நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தந்து நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக தேவனே. அப்பா இந்த சிறு ஜபத்தை ரட்சகரும் மீட்பரும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறடிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். சரி, நமக்கு இப்போது பிரேக் இருக்குது. நீங்கள் திரும்பி வர டைம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுக்கிறேன். இது சொல்லுது பாரு.